நான் சொல்ற சினாரியோவை இமேஜின் பண்ணி பாருங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. 24/7 அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரன் ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா அதுல வந்து ஒரு ஹியூமன் கூட கிடையாது, டார்க்கா இருக்கு. இதுதான் வந்து டார்க் ஃபேக்டரிஸ். இதுல வந்து ஒரு ஹியூமனுக்கான தேவை கூட கிடையாது. இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2020 ஷாமி கம்பெனியால உருவாக்கப்பட்டது. டார்க் ஃபேக்டரியோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0% ஹியூமனோட பிரசன்ஸ் இல்லாம ஒரு ஃபேக்டரியை ரன் பண்ணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ரோபோட்ஸ் தான் வந்து மெயின் ரோல் பிளே பண்ணும். ரோபோட்ஸ் தான் வந்து அசம்பிளி பண்ணும், ரோபோட்ஸ் தான் வந்து ஸ்க்ரூ பண்ணும், ரோபோட்ஸ் தான் வந்து மோல்டிங், எல்லா ப்ராசஸுமே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ரோபோட்ஸ் மட்டும் தான் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபேக்டரி வந்து 10 மில்லியன் ப்ராடக்ட்ஸ் வந்து பர் இயருக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து டிஃபெக்ட் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.0001%. இதே வந்து ஹியூமன்ஸை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டரியில் இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய நம்பர். இந்த கன்சிஸ்டன்சியை வந்து அதால வந்து பீட் பண்ணவே முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வந்து உருவாகிட்டு இருக்கு. இந்த ஃபேக்டரிஸ்லாம் வந்து ஏன் டார்க் ஃபேக்டரிஸ் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எந்த ஃபேக்டரிஸ்லுமே வந்து லைட்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து ரோபோட்ஸ்க்கு வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லி. இதுதான் வந்து டார்க் ட்ரூத். இமேஜின் பண்ணி பாருங்க, ஃபியூச்சர்ல மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஹியூமன்ஸோட நீட்ஸ் வந்து எவ்வளவு டிராஸ்டிக்கா டிராப் ஆக போகுது அப்படின்றது வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. வேற எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ரோபோட்ஸ் வந்து ஹியூமன்ஸை வந்து ஃபுல்லாவே வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.